இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 20% வந்து இங்கனக்குள்ள வந்து மேல வந்து ஹிட் ஆயிருக்கு ஷேரு. ஸோ எதனால வந்து 20% ஒரே நாள்ல ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ iPhone 17ஓட சேல் வந்து ஆரம்பிக்க போகுது நம்ம இந்தியால. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல ஜஸ்ட் வெறும் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே நாள்ல 20% வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஒரே நாள்ல ஹிட் ஆகுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஸோ ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ இங்கனக்குள்ள நம்ம சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 240 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 கிட்ட இருந்துச்சு. ஸோ 240லேருந்து பார்த்தீங்கன்னா, சடனா வந்து மேல ஏறி 280க்கு மேல வந்து இங்கனக்குள்ள வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ 20% இங்கனக்குள்ள வந்து ஒரே நாள்ல வந்து இங்கனக்குள்ள குளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவ்வளவா வந்து கீழயும் இறங்கல. ஸோ இந்த மாரி 20% மேல போயிருச்சுன்னா, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்கனக்குள்ள வந்து கீழ இறங்கும். ரிட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது ரிட்ரேஸ்மென்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம். அதாவது கொஞ்சம் மேல ஏறி, கொஞ்சம் கீழ இறங்கி, அதுக்கடுத்து மேல ஏறுற மாரி இருக்கும். ஸோ அவ்வளவா வந்து கீழ இறங்கல இந்த 2 நாள்ல. பட் அதுக்கடுத்து இறங்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பட் ஒரே நாள்ல இங்கனக்குள்ள 20% ஏறுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ எதனால வந்து ஏறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ iPhone 17ஓட சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கனக்குள்ள வந்து ரிலீஸ் ஆகுது இந்தியால. ஸோ எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 19 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது ஓகே. பட் அது நம்மளுக்கு ஷேர் பிரைஸ் ஏறுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஏறியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஏறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் நம்ம வந்து ஷேர் வந்து முன்னாடியே எப்பயுமே வாங்கி வச்சிருக்கணும். ஸோ உடனே வந்து இத வாங்கி வச்சுட்டு இங்கனக்குள்ள வந்து வாங்குனீங்கன்னா, அடுத்து கீழ இறங்குச்சுன்னா இங்கனக்குள்ள வந்து நீங்க வந்து மாட்டிக்கிருவீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்க செக் பண்ணிட்டு எப்படி வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். ஸோ அதான் வந்து நம்ம எந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணுது, எப்படி வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்றது, எப்படி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்றது, ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். ஸோ இப்ப இந்த கம்பெனி பிசினஸ பத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குருவோம். ஸோ ஓகே. கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன கம்பெனி அப்படின்னு மொத பார்த்துக்குருவோம். ஸோ கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெடிங்டன். ரெடிங்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட பேரு. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 20% இங்கனக்குள்ள வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கிளையண்ட்ஸ்னா அதாவது நம்ம கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கஸ்டமர் இருக்காங்க. அளவே இல்லாத மாரி கஸ்டமர் இருக்காங்க. ஸோ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து டெல் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹவாய் இருக்காங்க, ஹிட்டாச்சி ஸோ எல்லாமே இவங்களோட கஸ்டமர் தான். பட் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச கம்பெனிய மட்டும் பார்த்துக்குருவோம். ஸோ டெல்லு, ஹவாய் அப்புறம் ஹிட்டாச்சி இருக்காங்க, லெனோவோ இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டெல் டெக்னாலஜிஸு. ஸோ இது வேற இது. டெல் இஎம்சி வேற, டெல் டெக்னாலஜி வேற, அப்புறம் ஹிட்டாச்சி வேற, ஒராக்கிள் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து இவங்களோட கஸ்டமரா இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடோபி இருக்காங்க, ஆப்பிள் இருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்சிஸ் இருக்காங்க, ஏசர் இருக்காங்க, அமேசான் எக்கோ, கிண்டல் அப்படின்றது தனித்தனியா இருக்காங்க. அப்புறம் ஏடபிள்யூஎஸ் இருக்காங்க, ஆட்டோடெஸ்க் இருக்காங்க, அசஸ் இருக்காங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ கம்பெனி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 டூ 200 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கஸ்டமரா இருக்காங்க. ஸோ வேற பாருங்க ஐபிஎம், ஒராக்கிள், வாட்ஸ்அப், ஜோஹோ ஸோ இத்தன கம்பெனில அவங்க வந்து கஸ்டமரா இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க சீமென்ஸ் இருக்காங்க, கூகுள் இருக்காங்க, எக்ஸ்பாக்ஸு, அப்புறம் ஆப்பிளு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கு ஸோ எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கஸ்டமரா தான் இருக்காங்க. ஸோ இத்தன கஸ்டமர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்மளுக்கு அந்த எந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ரெவென்யூ குடுக்குறாங்க, அதிக காசு நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எந்த கஸ்டமர்ட்டருந்து இவங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஸோ 33-34% வந்து ரெவென்யூ அதாவது இப்போ ஒரு 100 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா, ஸோ 100 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 33 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள்ட்டருந்து வருது. ஸோ 33 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ட்டருந்து வருதுன்னா, இதான் வந்து ரொம்ப அதிகம். ஆப்பிள்ட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9-13% ஸோ செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெனோவோ வந்து 6-8% அதுக்கடுத்து டெல்லும் பார்த்தீங்கன்னா வந்து 6-8% சாம்சங் பார்த்தீங்கன்னா 5-6% ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 33-34% வந்து ஆப்பிள் தான் வந்து சம்பாரிச்சு குடுக்குறாங்க. ஸோ ஆப்பிள்ட்டருந்து தான் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அதிக வேலை வாங்குறாங்க. அதாவது ஆப்பிள் தான் அதிகமா வேலை குடுக்குறாங்க. ஸோ வேலை அதிகமா குடுத்தா அதிக காசும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் தான் குடுப்பாங்க. ஸோ ஆப்பிள்ட்டருந்து தான் இவங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரைட் ஹேண்டு. ஸோ ஆப்பிளுக்கு இவங்க வந்து ரைட் ஹேண்டு ரெடிங்டனு. ஸோ ரைட் ஹேண்ட்னா அதாவது ஆப்பிளோட சர்வீஸ். ஆப்பிள் என்ன செய்றாங்க, அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வச்சிருக்காங்க, மேக்புக் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐபேட் வச்சிருக்காங்க, இயர்பாட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிங்டன் தான் அவங்க வந்து இங்கனக்குள்ள வந்து சமாளிப்பாங்க. ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிருவாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிங்டன் குடுத்துருவாங்க. ஸோ ரெடிங்டன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாலயும் அதே மாரி ஒரு சில கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து எல்லாமே சமாளிப்பாங்க. ஸோ என்னதான் பண்ணுவாங்க ரெடிங்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க மேனுஃபேக்சரர். ஸோ மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையா சர்வீஸ் பார்த்தோம். அதாவது நெறைய கிளையண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ Apple இருப்பாங்க, HP இருக்காங்க, Dell இருக்காங்க, Lenovo இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்கவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் உருவாக்குவாங்க. பட் Apple தான் நம்ம இங்கக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்றோம். HP பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்கு, Dell லேப்டாப் இருக்கு, Lenovo லேப்டாப் இருக்கு. ஸோ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து வச்சிருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெடிங்டன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணுவாங்க எல்லா இடத்துக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மிடில் மேன். அதாவது ஃபர்ஸ்ட் மிடில் மேன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இவங்க நடுவுல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆளு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கடைக்கெல்லாம் வரும். கடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, Amazon, Flipkart இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யும், Apple வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிங்டன்ட்ட போகும். ரெடிங்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம கடைக்கோ, இல்ல நம்ம ஆன்லைன் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்க்கோ பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ சப்ளை பண்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடிங்டன். வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ஹவுசிங்கு, லாஜிஸ்டிக்ஸு, ஸோ ஃபைனான்சிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து Appleக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லா கம்பெனிக்கும் இவங்க வந்து பண்ணுவாங்க. பட் Appleட்ட இருந்து இவங்க வந்து அதிகமா சம்பாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஷாப்ஸ், காமர்ஸு அப்புறம் ஐடி ரீசெல்லர்ஸ்லாம் போகும். இதுக்கடுத்து இந்த சேனல் பார்ட்னர்ஸ், ரீசெல்லர்ஸ்க்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வரும். ஸோ மேனுஃபேக்சரர் பாருங்க, இவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அதுக்கடுத்து ரெடிங்டன்ட்ட போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட போகுது. அதுக்கடுத்து தான் நம்மட்ட வந்து இங்கனக்குள்ள வருது. ஸோ மேனுஃபேக்சரர் அவங்க ஒரு தனியா ப்ராஃபிட் சம்பாரிக்கிறாங்க. இவங்க தனியா ஒரு ப்ராஃபிட் சம்பாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க தனியா ப்ராஃபிட் சம்பாரிக்கிறாங்க. ஸோ இந்த 3 ப்ராஃபிட் சம்பாரிச்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில கிடைக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இங்கனக்குள்ள வந்து காஸ்ட்டா கிடைக்குது. ஸோ இந்த Apple மட்டும் சொல்லல. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து இங்கனக்குள்ள வந்து போறனால நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா கிடைக்குது. ஸோ ஒரு மிடில் மேன இங்கனக்குள்ள தூக்கி விட்டோம்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியா கிடைக்கும். பட் என்ன செய்றது? அப்படிதான் நடக்குது. வேற என்ன செய்ய முடியும் நம்மளால? ஸோ Apple iPhone 17 வந்து இப்போதைக்கு வரப்போது. ஸோ இந்த Apple iPhone 17 வரனால வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Apple iPhone 17 வருது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இந்த மாரி ஒரு ஷேர் இருக்கு. இந்த மாரி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்ட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து Samsung வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது Xல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ 2022 ட்வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரீட்வீட் பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் அஸ் நோ இட் வென் இட் ஃபோல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ Samsung வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபோல்டபிள் ஃபோன் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம். அப்புறம் ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2022ல சொன்னாங்க. ஆப்பிள் வந்து எப்போ வந்து ஃபோல்ட் பண்ற ஃபோன் வந்து கொண்டு வருமோ, அப்போ வந்து எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஐ கேன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோன், ஐபேட் அந்த சிம்பல வந்து அவங்க குறிக்கிறாங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஐ கேன்ட் பிலீவ் திஸ் இஸ் ஸ்டில் ரெலவென்ட். இன்னும் வந்து அவங்க ஃபோல்டபிள் ஃபோன வந்து அவங்களால கொண்டு வர முடியலையா அப்படின்ட்டு அவங்களே வந்து எனக்குள்ள வந்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ Samsung பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா எனக்குள்ள வந்து விளாண்டுருக்காங்க ஆப்பிள வச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? Samsung நல்லாருக்குமா? இல்ல வந்து iPhone நல்லாருக்குமா? இல்ல சைனீஸ் ஃபோன் நல்லாருக்குமா? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் தான். என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்த ஸ்டாக்கு. ஸோ ரெடிங்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் பார்த்தோம். ஸோ இந்த ரெடிங்டன் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிசினஸ் பர்ப்பஸ் மட்டும் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பிசினஸ்ல அவங்க வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க? யார்ட்ட சம்பாதிக்கிறாங்க? எப்படி வந்து அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபுல்லா வந்து ஸ்டடி பர்ப்பஸ் மட்டும் தான். நீங்க பை பண்ணணுமா? ஹோல்டு பண்ணணுமா? செல் பண்ணணுமா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்க இஷ்டம் தான். நீங்க தான் அத வந்து முடிவு பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி சம்பாரிச்சிருக்காங்க? ப்ராஃபிட்ல இருக்காங்களா? லாஸ்ல இருக்காங்களா? அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ கடைசி 10 வருஷத்துல வந்து பார்ப்போம். ஸோ கடைசி 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 2015ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க? சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 31,559. அதே இது அந்த மார்ச் 2015ல இருந்து இப்ப மார்ச் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 99,000 வந்து இங்க வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 400 கோடியிலேருந்து எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? 1800 crore வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே இது நம்ம இபிஎஸ் கணக்குல வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 4.84ல இருந்து நம்மளுக்கு 20.53 வந்து இங்கனக்குள்ள வந்து இபிஎஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி இப்படி இன்கிரீஸ் ஆகுதா? இல்ல இப்படி இன்கிரீஸ் ஆகுதா? அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் பாருங்க 410, 444, 77, அடுத்து 84, அடுத்து 84, 534, 788, 1315, 1439. ஸோ 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, சடன் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1239, அடுத்து 1821. ஸோ அடுத்த வருஷம் வந்து எப்படி வந்து இங்கனக்குள்ள வந்து பார்க்கணும். அடுத்த குவார்ட்டர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ குவார்ட்டர் வைஸ் ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 2023ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அதிகமாயிருக்கு. ஸோ சேல்ஸ் பாருங்க.
ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இப்படி தான் வந்து மேல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸும் இப்படியே தான் வந்து மேல போகும். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி மேல போகுமோ, அதே காப்பி அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பிரைஸும் வந்து மேல போகும். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரமோட்டர். ஸோ புரமோட்டர்னா நம்ம வந்து ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓனரே இங்கனக்குள்ள வந்து கிடையாது. ஸோ ஸ்ட்ரெய்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐ அதே மாரி டிஐஐ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ என்ன புரமோட்டர் ஆள காணோம்னா, ஏதாவது ஃப்ராட் பண்ணி ஓடிட்டாங்களா அப்படின்னு நெனைக்காதீங்க. ஸோ அப்படி கிடையாது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி. ஸோ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்ம எஃப்ஐஐ, டிஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து என்ன செய்வாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்புறம் போர்ட் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர்லாம் வந்து செட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் பண்ணி அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஓனர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஸோ இவங்க ஃபுல் இன்வெஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எஃப்ஐஐ, டிஐ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 62.58% வந்து இங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. அப்புறம் டிஐஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16.65 வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இவங்கள சேர்த்தே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 79% இங்கனக்குள்ள வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ 79%னா ஓரளவுக்கு நல்ல பெர்சன்டேஜ் தான். நல்ல பெர்சன்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20.7% வந்து இங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஃபோன் வாங்குறதுக்கு பதிலா நீங்க எப்படி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.